முதிர்கண்ணி பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. லைக் பண்ணுங்க, உங்க பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நான் உங்க ஆதிரா. இன்னைக்கு இங்க என்ன நடக்க போகுது தெரியுமா? மாமா போறேன் மாமா, போறேன் மாமா, ஒரேடியா போறேன் மாமா. என் பொண்ணுத்திர மாமா என்ன வெறுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. என்ன நீங்க அன்பா இருக்கும் போதே நான் செத்திருந்தா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். ஆனா நீங்க என்ன வெறுத்த பரவாயில்ல, நான் சாகுறேன். என் ஆத்மாக்கு கூட விடுதலை இல்லையா மாமா? வாழும்போதுதான் நான் அனாதையா வாழ்ந்தேன். செத்ததுக்கு அப்புறம் கூட என் ஆத்மாக்கும் விடுதலை இல்லாம போச்சுதே மாமா. ஏன் மாமா பாசம் காட்டுனீங்க? ஏன் மாமா இப்ப என்ன வெறுக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. ஏன் பாசம் காட்டுறீங்க? எதுக்கு எங்களை வெறுக்கீங்க? ஒண்ணுமே புரியலையே. நான் நானாவே வாழ்ந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பேனோ என்னமோ. ஏன் மாமா, ஏன் மாமா என் மேல பாசத்தை காட்டுனீங்க? இப்ப நீங்களே என்ன சாக சொல்றீங்க. ஏன் மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணுனீங்க? என் அம்மாக்கு உங்களுக்கு என்ன மாமா வித்தியாசம்? எங்க அம்மா வெறுத்து என்ன பழி வாங்கினாங்க, நீங்க பாசம் காட்டி என்ன பழி வாங்கிட்டீங்களே மாமா. அடிக்கடி நீ அடிப்பது அறிவி அன்பெனும் விளக்கை அணைத்தது அறியே புயல் வந்து சாய்த்து மரமுறு விறகு உனக்கென்ன தெரியும்? என் இதயத்தை வந்து விழுந்தது இடியில மரம் எங்கும் இருந்தது வலி. அம்மா பெண்களே இருப்பேன் ஒரு பொன்பாய் ஒரு கனவு மாளிகை. இங்கு மாயம்தான் எல்லாம் வர்ணஜாலம்தான் நம்பாமல் வாழ்வதென்றும் நிலையே. நண்பனே தாயோ என் பாவமாய் வந்து வாய்த்தாய். உன் போலவே நல்ல நடிகன் ஊரெங்கிலும் இல்லை ஒருவன். நல்லவர்கள் யாரோ தீயவர்கள் யாரோ கண்டு கொண்டு கண்டு யாரும் காதல் செய்வதில்லையே. கங்கை நதி எல்லாம் கடல் நதி என்று பிற்பாடு ஞானம். எனக்கு நியாயம் கிடைக்குமா? ஏன் பொண்ணு தர மாமா இப்படி பண்ணினாரு? இப்போ நான் சாக துணிஞ்சதே மத்தவங்களுக்காக இல்ல, எனக்காக தான். இனி நான் ஏமாறக்கூடாது, எங்களுக்காக தான். நான் இனி ஏமாறக்கூடாது. நான் உசுரோட இருந்தா திரும்ப திரும்ப ஏமாந்துக்கிட்டு தான் இருக்க போறேன். இந்த மாயான அன்புக்காக ஏங்கி ஏங்கி நான் ஏமாறதான் போறேன். அதோட நான் போறேன். இனி நான் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டேன். ஆதிரா, வேண்டாம், யாரும் வராதீங்க, யாரும் வராதீங்க. ஆதிரா, ஆதிரா, சொல்லுங்க கேளு, நில்லு, நில்லு. வேண்டாம், போயிரு. நீ கிட்ட வந்தா நான் விழுந்துருவேன். நீ விழுந்தா நானும் விழுவேன்டி. ப்ளீஸ், எனக்கு சாவலியாவது நிம்மதியை கொடுங்க, விட்டுருங்க. நில்லு, நான் சொல்றத கேளு, நில்லு. பழி வாங்கிட்டு போயிடாதேடு. நான் யாரையும் பழி வாங்கல. ப்ளீஸ், என்ன சாக விட்டுருங்க. வேண்டாம் ஆதிரா, ப்ளீஸ். நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு தர கிடையாது. நீ செத்ததுக்கு அப்புறம் வாழ மாட்டான். என்ன சாக சொன்னதே பொண்ணு தர மாமா தானே? தன் கண்ணு முன்னாடியே தன் குடும்பம் அழிஞ்சத பார்த்தவனுக்கு அவங்கள பழி வாங்கணும்னு என்ன இருக்காதா? அதுக்கு என்ன சாக சொன்னாங்க? தெரியல ஆதிரா, அதான் எனக்கும் தெரியல. ஏதாவது சம்பந்தம் இருக்கும், இல்ல அவ ஏதாவது போட்டு குழப்பத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கானு தெரியல. ஆனா அவசரப்பட்டு நீ தற்கொலை பண்ணி அவனை தண்டிச்சுட்டு போயிடாத ப்ளீஸ் ஆதிரா. இல்ல, என் மாமா நான் செத்தாலும் நிம்மதியா இருப்பேன்னு சொன்னாரு. அவன் உசுரே நீ தானே. உன்னை சாகடிச்சுட்டு அவனும் சாகலான்னு முடிவு பண்ணிருப்பானா இருக்கும். சொன்னா கேளு, நீங்க ரெண்டு பேரும் வாழணும் ஆதிரா. ப்ளீஸ் ஆதிரா, உன்னை கெஞ்சி கேக்குற ஆதிரா. ப்ளீஸ் ஆதிரா, உன்னை கெஞ்சி கேக்குறேன். எந்த தப்பான முடிவு எடுத்துறாது ஆதிரா. இப்பதான் வாழ ஆரம்பிச்சிருக்கோம், மறுபடியும் அழிச்சிடாத ஆதிரா. ஐயா, உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக நான் இதை பண்ணல. நான் செத்ததும் உங்க அண்ணன் நிம்மதியா இருப்பேன்னு சொன்னாரு. கோவத்துல ஏதாவது சொல்லிருப்பான், அதுக்காக இப்படியே முடிவெடுப்பேன். இல்ல, நான் ஒரு முறைக்கு பல முறை கேட்டேன். என்ன சாவ சொன்னாரு. வேண்டாதிரா, ப்ளீஸ் சொன்னா கேளு. இல்ல, என்னால முடியாது. திரும்ப திரும்ப
என்னால ஏமாற முடியல தரணி, என்ன விட்டுற தரணி. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீரா. தப்பு நீ எதுவுமே பண்ணல. தப்பு பண்ணது போறோம் நாங்க தான். நீ எந்த தப்பு பண்ணாதவா. ப்ளீஸ் அதிரா, உன்கிட்ட கெஞ்சு கேக்குறாதிரா. உங்ககிட்ட நானும் கெஞ்சி கேக்குறேன், என்ன சாக விடு தரணி, என்னால வாழ முடியாது. சொன்னா கேளாதிரா. இல்ல, எனக்கு வாழ பிடிக்கல. நீ இந்த முடிவு எடுத்தா நான் இந்த முடிவு எடுக்க வேண்டியது வரும். சரி பரவாயில்ல, வா சேர்ந்தே சாகலாம். நானும் வந்து சாகுறேன். நீ எதுக்கு சாகுற? உன்னை கொண்டுட்டு என்ன நிம்மதியா வாழ சொல்றியா? நீ செத்ததுக்கு அப்புறம் நாங்க சந்தோஷமா வாழ்வோமா? அதுக்கு ஒரேடியா செத்துட்டு போயிடலாம். வா, ஒன்னா வந்து செத்துடலாம். வா. சூப்பர் முடிவு. எக்ஸலென்ட், மார்வெலஸ். ஆமா, சூப்பர் முடிவு. சரி சரி, ரெண்டு பேரும் ஒண்ணு போல விழுங்க. நான் 1 2 3 சொல்வேன், நீங்க கண்ணை மூடிட்டு உள்ள விழுந்துறணும்னா. அக்கா. அக்கா என்ன அக்கா நொத்தன்னு சொல்லிக்கிட்டு சேர்ந்து உள்ள விழுங்க. நான் 1 2 3 சொல்லுவேனா, கண்ணை மூடிட்டு உள்ள விழுந்துருவீங்களா? எப்ப நீங்க என்ன விழுந்ததுக்கு நான் தான் சாட்சி. நீங்க செத்துட்டீன்னு ஊருக்கு சொல்ல வேண்டாம். அத நான் இருக்கேன்ல, விழுங்க. அக்கா. மீனாக்கா. சீக்கிரம் சாவுங்கப்பா, எனக்கு நேராவது எல்லாத்தையும் எழுப்பண்டாமா? எல்லாம் தூங்கிட்டு இருக்காவ, அதெல்லாம் எழுப்பி சொல்லண்டாமா? இப்படி தாரோனா ஆதினா ஒண்ணா கேன்ல வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாவனா சொல்ல வேண்டாமா? ரெண்டு பேரும் கை கோத்து விழுங்க, அப்போ நல்ல பொருத்தமா இருக்கும். எதுக்கு? ஊர் கதை கட்டி விடுறதுக்கு. அக்கா. அம்மா, ஊர்வாய் பேசுறதுக்கு 4 வார்த்தை வேண்டாமா? ஒண்ணு போல செத்தாதானா ஊர் ஜன 4 விதமா பேசுறதுக்கு நல்லா இருக்கும். காரணம் இல்லாமயே தற்கொலை பண்ணிருப்பாவ அப்படின்னு கதை கட்ட வேண்டாம். அக்கா. என்னடா நொக்காங்க? சரி சரி, சீக்கிரம் சாவுங்க, எனக்கு நேராவுது. அக்கா, அவ சாக போறேன்னு சொன்னா எனக்கு வேற வழி தெரியல. அதான் அவ செத்ததுக்கு அப்புறம் நாங்க மட்டும் எப்படிக்கா நிம்மதியா வாழ முடியும்? பிரச்சனைகளுக்கு சாவுதான் தீவுனா இன்னைக்கு உலகத்துல ஒரு மனுஷன் உசுரோட இருக்க மாட்டான். பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷனை உங்களால காட்ட முடியுமா? எனக்கு ஒண்ணு புரியல. சாவதுக்கு தைரியம் இருக்கு உங்களுக்கு, வாழறதுக்கு ஏன் தைரியம் இருக்க மாட்டேங்குது? சாரதாவை ஈஸி நினைச்சிட்டீங்களா? அவ்வளவு லேசில எவன் வந்து உங்களை கூட்டிட்டு போக மாட்டான். அவன் ஒரு பொல்லாத பயபத்துக்க கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் கூட்டிட்டு போவான். நீங்க அங்கேயே உள்ள உளுந்து செத்துருவேனே. அதான் இல்ல, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து உழுவிலா, உழும்போதே மூளை எறையும். அப்ப ஒரு தலைவலி வரும் பாரு. அதுக்கப்புறமா உழும்போது அந்த கம்புல அந்த கல்லெல்லாம் மண்டை டான் டான் டான்னு இடிக்கும். ஆனா உசுறு போவாது, வலி மட்டும் இருக்கும். செத்து போய் உசுறு அப்பவும் போக நினைக்கல, வாய்ப்பே இல்ல. அப்பெல்லாம் போவாது. அப்படி உங்களுக்கு அப்பதான் செத்து போன உண்மையிலே தோணும், ஆனா சாக முடியாது. வலி உசுறு புடுங்கும். உசுறு போவா வேண்டாமான்னு அப்படி புடிச்சு இழுக்கும், ஆனா போவாது. அதையும் மீறி காப்பாத்திட்டான்னு வச்சுக்கீங்க, கை கால் இல்லாம உசுரோட வாழணும். அது எதுக்குங்க? அது எதுக்குன்னு கேக்குறேன். இவன் வேண்டாத வேலை தேவையா? இவ சொல்ல இந்த வேண்டாத வேலை தேவையான்னு கேட்க. அதோட கை காலோட நல்ல சுகத்தோட என்ன நடக்கணுமோ அதை பாக்குறது நல்லது, உத்தமம். இருந்து வாழக்கு தைரியம் இல்ல, போய் உள்ள உள்ள போறான். வெக்கமா இல்ல உங்க ரெண்டு பேருக்கும்? ஏண்டா அவதான் உள்ள போற, செவுட்ல உன்னை குடுத்து இழுத்துட்டு வருவியே, சேர்ந்து உழலாங்க. அந்த ஊசன உங்களை வாழ்த்துமோ? இவங்க ரெண்டுக்கும் தொடர்பு. முன்னாடி இவன் தான் காதலிச்சானா, அதுக்குள்ள அண்ணன் வந்து கல்யாணம் பண்ண போறான். அது பிடிக்காம தான் 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு ஹைக்கு வந்ததெல்லாம் பேசிடுவாங்கடா. உனக்கு அறிவு இல்ல? என்னக்க சொல்றீங்க? என்னக்கா சொல்றீங்க? இப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணா தற்கொலை பண்ணுனா ஊர் என்னடா சொல்லும்? ஏற்கனவே நீங்க என்ன விரும்பினவிய தானே, அததான் சொல்லும். இதுக்கு அப்புறம் தான் உண்மையிலே பொண்ணு தலைக்கு உங்க மேல வெறுப்பு வரும். கூடயே இருந்து 2 பேரும் துரோகம் பண்ணிட்டாவளேனே, அப்பதான் அவனுக்கு உண்மையிலே உங்க மேல வெறுப்பு வரும். இப்போ கோவத்துல தான் அவனை சாவ சொன்னானே தவிர உள்ளத்தால இல்ல. என்ன செத்து அத ப்ரூவ் பண்ண போறியே? ஐயோ ஏக்கா, அப்படி பதறுதோ? இப்போ நான் வராம நீங்க செத்து இருந்தீன்னு வெச்சுக்கங்க, செத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். என்னடா பண்ண முடியும்? ஐயோ அத்தை, என்ன தொண்டை அடைக்குதா? ஆனா மாமா என்ன சாக சொல்லிட்டாரு. சாக சொன்னானு சாக போனேன். அவன் ஏதாவது வேண்டாத திங்க சொல்லி தின்றுப்பியாங்க. புரியல. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாவ, சாக சொன்னானு சாவந்திய, அவன் உன்னை திங்க சொன்னா தின்றுவியோ? அத்தை என்ன நொத்த? நம்மள சாக சொல்றதுக்கு இங்க யாருக்குமே உரிமை இல்ல. நமக்கு உசுரை கொடுக்கதும் எடுக்கதும் நம்மள படைச்ச ஒருவனுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்குது. மத்தபடி இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் நம்மள எதுவும் பண்ணதுக்கு உரிமை கிடையாது.
இங்க யாருக்காகவும் யாரும் சாக வேண்டாம். உன்னை வேண்டான்னு சொல்ற முன்னாடி வாழ்ந்து காட்டணும். உன்னை தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி ஏன்டா இவங்கள தூக்கி எறிஞ்சன்னு அவன் வருத்தப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். எதிரி முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இரு. அதுதான் நீ அவனுக்கு கொடுக்கிற தண்டனை. அவன் உன்னை சாக சொன்னால அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டு. அவனே வந்து உன் கூட வாழணும் எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நீ வாழு. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாழு. அதுக்கு முன்னாடி நான் சில வேலைகள் பார்ப்பேன். அதுக்கு ஒத்துழைக்கணும். தரணி, நீ அப்படியே அழுதுகிட்டு இந்த ஓரமா நிக்கணும். என்னக்கா பண்ண போறியா? அக்கா என்ன வேணாலும் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இதே மாதிரி அழணும். ஐயா, நீ என்ன பண்ணுவ? என்னத்த இப்போ ஒரு முயற்சி பண்ணிய, அந்த முயற்சி பண்ணிருத. அக்கா சும்மாடா இரு, ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வரேன். என்னத்த பண்ண போறீங்க? ஒண்ணு இல்ல, அதுல ஒரு குடம் தண்ணி இருக்குது, அத மேல ஊத்திக்க. தரணி, இதே மாதிரி அழுதுகிட்டு இந்த ஓரமா நிக்கணும். ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். எங்க பேரப்படாதே. அப்படின்னா அத்தை என்னமோ வேலை பார்க்க போறாங்க. அக்கா எதனால என்கிட்ட சொல்லுங்கக்கா, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. உனக்கு புரியாம இருக்கிற வரைக்கும் தான் அந்த வேலை எனக்கு சக்சஸ் ஆகும். புரியுதா? என்னக்கா சொல்றீங்க? அப்பா, எனக்கு இப்பமே கண்ணை கட்டுதே. ஏதிரா, அதுல ஒரு குடம் தண்ணி இருக்குது, தூக்கி தலையில ஊத்திக்க. டேய், நீங்க வாடா. வந்துட்டேன்க்கா. இதே மாதிரி அழுதுகிட்டே இருக்கணும். ஒரு 2 செகண்ட்ல வந்துடுறேன். அதிரா, ஒரு குடத்து தண்ணிய தலையில ஊத்திட்டு இதுல குப்பர் அடிச்சு படுத்துக்கணும்னா இதுலயா? இதுலயான்னு கேக்க, இதுக்கு முன்னாடி உள்ள குதிக்க போனிய, அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. அப்ப உள்ள குதிக்கியா? வேணாத, நான் இதுல படுத்துக்கிறேன். குட், அப்படிதான் இருக்கணும். எல்லாம் உள்ள தீ போடுறேன் மத்தக்க. என்ன நடக்குது? இனிமேல் இந்த முடிவு எடுக்காத ஆதிரா. சத்தியமா நான் எடுக்க மாட்டேன். அப்பா, நான் அப்படியே எடுக்க மாட்டேப்பா. அத்தி மீனத்தை சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் மனசு சாவானா இல்ல மனசு போய் சாவானான்னு கேட்க. இல்ல இல்ல, இனிமே நான் பண்ண மாட்டேன். அத்தி எனக்கு எட்டி பார்க்க பயமா இருக்கு. நான் அங்க போய் நிக்க. மீனக்கா, உனக்கு நிகர் நீதான்க்கா. தற்கொலை பண்ண போனா கதர்னேன், கூப்பாடு போட்டேன், காலை பிடிச்சி கெஞ்சினேன். ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினேன், அலறி அடிச்சுட்டு ஓடுதா. உன் வாய் மகிமையே மகிமைதான்க்கா. என்ன வேலை பார்க்க போறான்னு தெரியலையே. சரி சரி, அக்கா எது சொல்ல சரியா இருக்கும். குப்பர் எடுத்து பாடு. தண்ணி ஊத்தலையா? ஐயோ, ஊத்து, ஆள் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஊத்திட்டு வரேன். எதனால சொல்லிட்டு போனதுன்னு ஒண்ணும் புரியல. சீக்கிரம் வா, பாட்டில வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, வரலதுக்கு நானே கண்டு தூக்கி போடுறேன். சீக்கிரம் ஊத்திட்டு வா, அதுலதான் இருக்குது. தூக்க முடியலையே. கண்டுல மட்டும் உனக்கு வந்துச்சுல தைரியம், குறைச்சி தூக்கு. இன்னும் இது சொல்லியே எல்லாரும் என்ன ஓட்டுவியே போலுக்க. ஓகேவா? கண்ண மூடி. முதல்ல அழுது கூப்பாடு போடு. அத்தி அத மறந்துட்டேன் பத்தியா? நான் கிணத்துல விழுந்து ஆபத்துல இருக்கேன். இப்போ நான் கண்ணீர் அடிப்பா. ஒப்பாரி வச்சு அழடா. ஒப்பாரி வச்சு அழணுமா? எப்படி? நான் கிணத்துல விழுக்கு முன்னாடி ஒப்பாரி வச்சு அதே மாதிரி வை. இவன் நீ இத சொல்லி என்ன ஓட்ட போலுக்க? நம்ம ரெண்டுத்தையும் மீனாக்க ஓட்டாம இருந்தா சரிதான். சீக்கிரம் அழு. நீ கண்ண மூடி. சரி சரி, யாரெல்லாம் வரான்னு பாருன்னு. எனக்கு அப்பப்ப டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்க பாரு, நான் கண்ணை மூடிட்டு இருப்பேன். எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. நீ தான் எல்லாம் பக்கமா பார்த்து நடந்துக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கண்ண மூடி. எனக்கு கண்ணை முன்ன தூக்கம் வருதேடா. ரொம்ப நல்லது, அதுதான் இப்போதைக்கு ரொம்ப நல்லது. தூங்கி விடுதலுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன். உனக்கு தாண்டா நல்ல பேர் கிடைக்குது. நானே இப்ப எல்லாரும் கேள்வி வேலை கேள்வி காப்பாளு பயத்துல இருக்க. இவா ஒருத்தி. எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. உனக்கு ஒண்ணு புரியண்டா. கொஞ்ச நேரத்திலே ஊமை கொட்டாம நெல்லு. உங்க பொண்ணுற நினைப்பானே எப்ப பார்த்தாலும் உம்முனே. அதே மாதிரி நெல்லு, காரியத்தை நான் முடிச்சுக்கிறேன். வாங்க வாங்க, இங்க பாருங்க. என்னாச்சு? உன்னை பார்த்தா பதட்டத்துல அந்த மாதிரி இல்லையடா. நீ கூப்பிடுற விதத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன டிராமா நடக்குதுங்க? நீ போலீஸுங்க தான் அப்பப்ப நிரூபிச்சிருந்தடா. என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கேன் நடுராத்திரில? உண்மையிலே இந்த வியாண்டதோட இந்த ரெண்டும் பார்க்க இருந்ததுல நான் நம்மள காப்பாத்துனேன். என்னக்கா சொல்ற? ஆமாடா, நிஜமா இந்த லூசு உள்ளதா உள்ள பாத்துச்சு. என்ன லூசுன்னு சொன்னா நான் எந்திரிச்சிருவேன். ஐயோ, என்னக்கா? ஆமாடா, நிஜமே உள்ளதான் உள்ள போனா. நான் எவ்வளவோ கெஞ்சினேன், கேட்க மாட்டேன்னுட்டான். நல்ல நேரம் மீனாக்கா வந்து எல்லாம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தலையில தண்ணி தூக்கிட்டு வந்து படுத்து கிடக்கா. அப்ப இவ்வளவு கொழுப்பு இருக்கணும் உங்களுக்கு? இவனு உள்ளவள போனா இவனுக்கு அந்த இருக்குடி. சரிடா, பொண்ணு திரைக்கு ஒரு பாடம் புகட்டியே ஆகணும். புரியுதா? இனிமேல அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. புரியுதா? சரிக்கா, நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல. பொண்ணு தர வாயிலிருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது. அவன் சொன்ன போய் தானே உள்ள போயிருக்கா. புரியுதுல்ல? இங்க நடக்கிறத மட்டும் பொறுமையா இருங்க.
அதுக்கப்புறம் வாழ்க்கையில இவள சாக சொல்லவே கூடாது, வெறுக்கவும் கூடாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கக்கா, நான் உறுதுணையா இருக்கேன். சேடா, நான் அவளை பதட்டமா கூப்பிட்டேன், கூல வந்த. அதானே இக்கா, நானும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இவ அப்பமே உட்கார்ந்து இருந்தா, எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. ஆனா கிணத்துல விழுந்தா சத்தம் கேட்டுக்குமே, அதான் கேட்கலையே. அதான் அப்ப இதெல்லாம் மாட நீ உன்னிப்பா கவனிப்பா. அதானக்கா போலீஸ் இவ்வளவு குத்துட்டான நேரம் தண்ணிக்குள்ள விழுந்தா சத்தம் கேட்காம இருக்குமா? அது எப்படிக்கா புரியாம இருக்கும்? ஒரு கல்லு விழுந்தாலே வீடே அதிரும். இவ உள்ள விழுந்தா சத்தம் கேட்காம இருந்திருக்கும். நானும் தூங்கவே இல்லையே, எங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் கதறதெல்லாம் உனக்கு கேட்கல? கேட்கல. என்னடா சொல்ற? இல்லடா, டிபார்ட்மெண்ட் வந்து போன் வந்தது, அதான் அதை அட்டன் பண்ண போயிருந்தேன். சரிடா, நம்ம வீட்டுல உள்ளவங்க சீக்கிரம் கூப்பிடு. சரிக்கா, முதல்ல வீட்டு வாசல் கொண்டு போடுவோம், அப்பதான் எல்லாம் நம்புவாங்க. நல்ல ஐடியா. உங்க ரெண்டுத்தையும் நான் கெஞ்சி கேக்குறேன், இது ஒண்ணுக்கு மட்டும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் நடக்கிற மாற்றத்தை பாருங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கக்கா, உன் கூட நாங்க இருக்கோம். என் மீனாக்கா எது செஞ்சாலும் சரியா இருக்கும். அக்கா, இவ தூங்கிட்டாக்கா. தூங்கிட்டாளா? சரி விட்றா, நமக்கு சௌரியமா போச்சுது. அவன் என்னக்கா புத்தி இல்லாம நடந்துக்கிறதா? எதுக்காக இப்ப எல்லாமே சொல்றான்? டேய், அது என்ன ஏது நீ கொஞ்சம் பார்க்கலாடா. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலக்கா. என்னமோ விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம கிட்ட மறைக்கிறான். ஆனாலும் ஆதிராவை எதுக்கு அவன் இப்படி சொல்றான்? ஆதிராவுக்கும் என் குடும்பத்துக்கு என்னக்கா சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாமலாம் அவன் வெறுக்கிறான். டேய், பொண்ணு தர ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ணாம எந்த விதத்துலயும் இறங்க மாட்டான். அவனை பத்தி நல்லா தெரிஞ்சும் சந்தேகப்படுறது தப்பு. நிச்சயமா உங்க குடும்பம் அழிஞ்சதுல ஆதரவு கூட பங்கு இருக்குது. சரி, நல்லா யோசிச்சு பாரு. சும்மா எல்லாம் அவன் வெறுக்க மாட்டான். இல்ல அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆதிரா குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு விவரம் தெரிஞ்சு தூக்கி வளர்த்த ஐயாவை நான் பார்த்ததே இல்ல. அவர் யாருமே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி என் குடும்ப அழிவுக்கு காரணமா இருக்க முடியும்? அப்படி அடைச்சவர் எப்படி என்ன தூக்கி வளர்க்க முடியும்? ஏய் தருண், ஆனா ஆதிரா அப்பா உனக்கு மாமா தானடா? அதான் நான் அந்த வீட்டு புள்ள இல்லையே. உங்க அப்பா உன்கிட்ட என்னமோ மறைக்கிறாருடா. என்னக்கா சொல்றீங்க? அக்கா, சத்தியமா சொல்றேன், உங்க அப்பா எதையோ ஒரு உண்மைய மறைக்கிறாருடா. உண்மையிலே அவங்க உன் அம்மா இல்ல? இல்லையே. உங்க அம்மா கூட வந்தீங்க எத்தனை பேருடா? தெரியலையேக்கா. அப்ப எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்க மாமா பார்த்ததே இல்லங்க. அது உனக்கு விவரம் தெரிஞ்சே இருந்திருக்கு. ஏக்கா, எனக்கு சொந்தமா தெரியாது. தாத்தா பாட்டி மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. சத்தியமா சொல்றேன், ஆதிரா அப்பாவுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. சரி சரி, நம்ம டிராமா ஆரம்பிப்போம். அத்தை சீக்கிரம் வாங்க, ஆதிரா கிணத்துக்குள்ள விழுந்துட்டா. ஆமாமா. டேய் தருண், ஆதிரா எப்படியா காப்பாத்துடா. சரிடா. ஏய், சவுண்ட் பத்தாதுடா. பொண்ணுத்துல ரூமுக்குள்ள இருக்கான். அவன் ரூமுக்கு கேட்கபடி சொல்லுங்கடா. அம்மா, ஏன் மாமியார் இங்க வந்து சுத்திட்டு இருந்தாவ? இதோ டேனியல் பேசணும்னு கூட்டிட்டு போனாங்கக்கா. டேனியல் பேசணும்னு கூட்டிட்டு போனானா? அவன் காலையில இருந்து என்கிட்ட என்னமோ சொல்லணும் நானே. சரிடா, நீ போய் பொண்ணுத்துல ரூம்ல போய் ஆதிரா தற்கொலை பண்ணிட்டா சீக்கிரம் வான்னு சொல்லுடா. அவ இருக்கால சுத்துறான்னு கேட்டா? டேய், போய் கூட்டிட்டு வாடா. சரி சரி, நான் போய் பொண்ணு கூட்டிட்டு வரேன். டேனியலும் ஏதோ ஒண்ணு மறைக்கிறானே. அவன் அப்பவும் ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தானே. என்னவா இருக்கும்? ஆமா, டேனியல் இதே ஊர் தானே சொன்னான். அவனுக்கு பூர்வீகம் இதுதானே சொன்னான். அப்போ என்னமோ இருக்குதே. மீனாக்கா, என்னடா? டேனியலே என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னாங்கா. ஆனா இப்போ பாட்டியை கூப்பிட்டுட்டு போயிருக்கான்னா பாட்டி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான். பாட்டிக்கு அதுக்கு போச்சுன்னா ஏதாவது விஷயத்த மறைக்க வேண்டியது இருந்தேன்னா சத்தியமா பாட்டி எந்த ரகசியத்தை வெளியில சொல்லவே மாட்டாங்களே.